சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுறாங்க. ஆனால் தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசுங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீ பேசுன மீண்டும் அந்த தெலுங்கு சாதிகள், கன்னட சாதிகள், மலையாள சாதிகள் நம்ம பட்டியலுக்குள்ளதான் வரும். ஏதாவது ஒரு பட்டியல வந்து தங்கும். ஆனா பிறமொழியாளர் ஓசி, அதாவது அதர் காஸ்ட் சொல்லி பிறமொழியாளர் அட்டவணைக்கு அவங்களை தள்ளனா இங்கே தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு நம்ம பேசணும். இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ் சமூகம், குறிப்பாக தமிழ் சாதிக்கு இடையே பெரும் தீப்பழம்பாக எரிந்து கொண்டிருக்கு. சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லிட்டு குயவர் நல சங்கம் சேர்ந்த பெண்மணி ஒருவர் பேசிக்கிறார். அவர்கள் பேசியது என்னென்னால், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்கிறாங்க, அதை விட தமிழ் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்றும் அவர் சொல்கிறார். காரணம், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மலையாளம், தெலுங்கு, கன்னடமங்கள் இவர்கள் ஏதோ ஒரு சாதியில் பட்டியலில் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாதி வாரி கணக்கு எடுத்தாலே யார் யாரும் எந்தெந்த மொழி என்று வந்துவிடும். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ் சாதிகளுடைய அந்த வீரியமும் அந்த விவேகமும் அந்த போராட்ட குணமும் வந்ததுக்கு நிச்சயமாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு காரணம். இங்கே சாதி ஒழிப்பு பேசுகிறேன், சாதிய சமநிலை பேசுகிறேன், நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறுவடையெல்லாம் ஓட்டு என்கின்ற அறுவடையெல்லாம் வாங்கி வாரி எடுத்துக்கொண்டு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கக்குசல் போட்டு கழுவி வெளியேற்றிவிடும். ஓட்டை மட்டும் வாங்கி வெற்றி பெற்று விட்டு அது வாழ்ந்து விட்டு போய்விடும். ஆனால் அந்த சமுதாயத்திற்கு இங்கே எந்த தலைவனெல்லாம் நாங்கள் வந்தால்தான், திமுக வந்தால்தான் இங்கே இஸ்லாமிய சமுதாயம் நல்லா இருக்கும், இங்கே கிறிஸ்தவ சமுதாயம் நல்லா இருக்கும், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை மட்டும் வாங்கி கொண்டு வந்த பிறகு அவர்கள் தனி விமானம், தனி ரயிலு, தனி ஜெட்டில் போயிட்டு சுபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே கிரியே மாறி சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த ஆட்சியை, அந்த திமுக ஆட்சியை நீங்கள் கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, திமுகவுக்கு ஆட்சி நடத்த தெரியலனா அதில் ஒரு சமுதாயத்தை கொலை பண்ணி கொள்ளையடித்து அந்த சமுதாயத்தை நாசம் பண்ணி அழிச்சிட்டு பழியை மட்டும் என்ன பண்ணுவாங்க, மற்ற சமுதாயத்து மேலேயும் மற்ற மதத்து மேலேயும், அதாவது இந்து மதத்து மேலேயும் மற்ற குடிகள், தமிழ் குடியில் தேவர், வேளாளர், வன்னியர் இவங்க மேலே பழியை போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ் குடிக்கும் அழகான தெளிவான ஒரு விஷயம் வந்திருக்கு. நீங்கள் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துங்கள். தமிழ்நாட்டில் நாங்களும் அதிகாரத்துக்கு வரணும். யார் கேட்குறா? குயவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கேட்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் குயவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராக கிடையாது, எம்எல்ஏக்கள் கிடையாது, எம்பிகள் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் ஏன் சேர்மனை கூட கிடையாது, கவுன்சிலரோட கிடையாது. அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் அப்போ அந்த குயவர் சமுதாயம் கேட்கின்ற கோரிக்கை வலிமையாக இருக்க வேண்டும். அந்த குயவர் சமுதாயத்துக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை ஒன்று தான், அம்மா நம்ம என்ன தான் வந்து திமுக அப்படின்னு போனாலையும் அதிமுக அப்படின்னு போனாலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆள்வதற்கும் அதில் எந்த சாதி பெரும்பான்மை இருக்கோ அவங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பாங்கம்மா. அதான் சொல்ல வரேன், நீங்களாம் எப்படி பண்ணோம், தமிழ் சாதியை சந்தை இப்போ பாமக இருக்குது, உங்களுக்காக பேசுது, உங்களுக்காக உழைக்குது, உங்களுக்காக பேசுது. ஆனால் இந்த ஊடகங்களும் இந்த பத்திரிகைகளும் எப்படி குத்துறான், சாதி வரையும் குத்துறான். இந்த திமுக நக்கி தின்பவன், வாங்கி தின்பவன், அவனை அண்டி பிழைப்பவன் சொல்கிறான் அவன் பாமகவை, சாதி வரையும் சொல்கிறான். சரி, அந்த சாதி நீ என்ன செஞ்சனா ஒன்றும் கிடையாது. பழைய சமுதாயத்துக்கும் அறிஞ சமுதாயத்துக்கும் சண்டை அங்கே ஒன்றா இருக்கிறதுல ஒன்றா இருக்குதில்ல. ஆனால் அந்த சக்கிலிய சமுதாயம் இருக்குது, அருந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தை சேர்ந்த திருவள்ளுவன், நாகை திருவள்ளுவன், அவர் என்ன பண்ணுவார், அவர் பெரியாரை பற்றி பேசுவார், அம்பேத்கர் பற்றி பேசுவார், ஒடுக்குமுறை எதிராக பேசுவார். அது திருமாவளவனுக்கு எதிராக பேச மாட்டார். திருமாவளவனும் இவரும் ஒன்றா காரில் போவோம், ஒன்றா சாப்பிடுவாங்க. ஆனால் அது கீழே இருக்கிற சமுதாயம், அந்த நாகை திருவள்ளுவன் அவன் கீழே இருக்க சமுதாயமும் திருமாவளவன் கீழே இருக்கிற சமுதாயம், அந்த மக்களும் இவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தலைவர்கள், இவரோட கார் இருக்குது, இவருடைய கார் இருக்குது, இவர் ஒரு கட்சிக்கு தலைவர், இவரும் ஒரு கட்சிக்கு தலைவர், இவரும் ஸ்டாலினுக்கு ஆதரவு தருவார், அவரும் ஸ்டாலினுக்கு ஆதரவு தருவார். அப்போ அவங்க ஒன்றா இருப்பாங்க. ஆனால் அது கீழே சமுதாயம் ஒன்றா இருக்கா, இல்லை. அப்போ அவர்களுக்கு இணைத்து ஒரு மாநாடு போட மாட்டாங்க, அவர்களுக்கு இணக்கமாக இருக்க சொல்ல மாட்டாங்க, இவர்கள் மாறி பெண் கொடுத்து பெண் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி பண்ணால் பழைய சமுதாயமே அந்த சமுதாயத்தை தாக்கும், அடிக்கும், சித்திரவதை செய்யும். இதை பற்றி எவனா ஊடகம் பேசணும்னா பேச மாட்டான். அப்படியே மீறி பேசுனா அவன் மேலே என்ன பண்ணுவாங்க, பீஸை வழக்கப்படுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பேசுவாங்க, இங்கே தேவர்கள் சாதி வீரர்கள், வன்னியர்கள் சாதி வீரர்கள், குங்குவல் கொண்டர்கள் சாதி வீரர்கள், முக்குளத்தோர் சாதி வீரர்கள் அப்படின்னு பேசுவான். ஸோ அதுக்காக சொல்ல வரேன், இந்த புரிதலை தமிழ் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த காணொலியில் பேசுகிறோம். அந்த குயவர் சமுதாயத்துடைய வேண்டுகோளும், அந்த குயவர் சமுதாயத்துடைய என்ன சொல்கிறது,
நியாயமான கோரிக்கையும் நிறைவேற நாம் வாழ்த்துகிறோம். பாமக தொண்டனாக, அன்புமணியின் தம்பியாக, ஒரு வன்னியகுல சத்திரனாக. நன்றி, வணக்கம்.